السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த ஒரு துஆ போதும் நம்முடைய எல்லா விடயங்களும் இந்த ஒரு துஆவிலே உள்ளடங்கி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்க சொன்ன ஒரு துஆ. அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் நிறைந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே துஆக்களை கற்றுத்தருமாறு கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு துஆ, அதிகமாக நாம் ஓதப்பட வேண்டிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. இவ்வுலகாக இருந்தாலும் சரி, மறு உலகாக இருந்தாலும் சரி, அனைத்திற்குமான துஆ இந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. இருலகத்திற்கும் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துஆ. அது இம்மையிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம், அதே போன்று மறுமைக்காகவும் கேட்கின்றோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை, ஈடேற்றத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3120வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருளக வாழ்க்கைக்காகவும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆ. ஏற்கனவே நாம் ஒரு துஆவை பார்த்தோம். அதே போன்று இந்த துஆவும் இருளக வாழ்க்கைக்காக கேட்கக்கூடிய சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது.